வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். ஜீ தமிழில் தமிழான்னு ஒரு ப்ரோக்ராம். அதில் ஒரு லேடி பேசுகிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து அது சுயமாக நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு, சொந்தமாக மலஜலம் கழிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, அது வரைக்கும் அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி தானே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இது என்னை ரொம்பவே சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். பிறக்கும் போது எல்லாருமே மாற்றுத்திறனாளியா பிறக்கிறோம். இஸ் தட் ரைட் ஆர் ராங்? So பிறக்கும் போது we are all disabled. We are all dependent on the parent to take care of us. எல்லாருமே ஒரு சார்பு நிலையில தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அப்போது சார்பு நிலையிலிருந்து சுயசார்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வளரணும். அதுக்கப்புறம் மற்றவர்களையும் அனுசரித்து வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு வளரணும். இது இங்கிலீஷில் சொன்னால் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட், இன்டர் டிபெண்ட்னு 3 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க வாழ்க்கையில். இது எனக்கு ரொம்பவே உகந்த கருத்து. இப்போ முதல்ல சார்பு நிலை ஒரு 15 வயசு வரைக்கும் ஒரு சார்பு நிலை தான். ஆனால் சுயம் சிந்தனைன்று கிடையாது. அவங்களுக்கு இருக்க சூழ்நிலையிலேருந்து அவங்களா எதையும் தேர்ந்தெடுக்க முடியாத இடத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப ரேர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனும் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்கும். அது ஒரு வரம்னே சொல்லுவேன் நான். அதுதான் கடுமையான நிலைமையும் இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் சுயமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது அவங்களுக்கு வரம் என்ன கேட்டால். இப்போ சார்பு நிலையிலேருந்து சுயசார்பு அப்படிங்கிற நிலை கொண்டு வர்றது இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் உருவாக்க மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். சுயமாக சிந்திக்க விடுறதில்ல. உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியே வளர்க்குறதுக்கு பதிலாக முடிவு எடுக்கிறதுக்கு அந்த இளம் பருவத்தில் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள முடிவெடுக்க பிறகு அது ரைட்டு தப்புன்னு அவங்கள வழி நடத்துகிற வேலை தான் நமக்கு இருக்கணுமே தவிர அவங்க சார்பாக எல்லா முடிவுகளும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ சுயமாக முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற திறன் வளரும்போது அவங்களுக்கு சாய்ஸை சொல்லித்தரணும். இதெல்லாம் சொல்லித்தராமல் நான் செல்லமாக வளர்க்குறேன்னு வளர்த்த பிறகு திருமண வாழ்க்கைக்குள்ளார வரும்போது ஒன்று சுதந்திரமாக விடுறான்ற பேர் வழின்னு சொல்லி சாய்ஸஸ் டோட்டலாக அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. இல்லை சாய்ஸஸ் ஃபுல்லாக பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே தவறாக இருக்குது. சுயமாக முடிவெடுக்கிற திறன் இல்லாமல் போகிற குழந்தைகள் கல்யாணத்துக்கு அப்புறமும் சுயமாக முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறதுனாலேயே நிறைய சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க. இது அடிமைத்தனம்னு பேசுகிறோம். அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் தனம் தான் எல்லாமே சுயமாக முடிவெடுப்பேன், அடுத்தவங்களை சாரவே மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு போய் என் முடிவு, என் வாழ்க்கை, நான் தான் பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு சொந்தமாக எல்லாமே முடிவு தன் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கையாளுறது. இது ரெண்டும் கட்டாந்தனம் இந்த 20லேருந்து 30 வயசு 40 வயசில் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய முடிவு மற்றவங்களை எப்படி பாதிக்கும்னு தெரியாத இன்டர் டிபெண்டன்சி வரலன்னா அது வாழ்க்கையில் குறிப்பிட்ட குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் தரும். அப்போ நான் எங்கே பண்ணணும், எங்கே அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற தெளிவில்லாததுனால எல்லாரையுமே ஒரே மாதிரி கையாளுறது. வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களையும் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி அணுகிறது நிறைய அவமானங்களையும் சங்கடங்களையும் உருவாக்குது. ஒன்று நான் அவமானத்தை அனுபவிக்கிறேன், இல்லை நான் அடுத்தவங்களுக்கு அவமானத்தை உருவாக்குறேன். என்னுடைய பேச்சு என்னுடைய எதிராளிக்கு அவமானம். என்னுடைய 2ஆம் பாவகம் என்னுடைய 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவகம், அதாவது அவமானம் அப்படின்னு உருவாகுது. அப்போ இந்த பேச்சில் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்றதை ஜோதிடம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒவ்வொரு செயலுக்கும் நான் தான் பொறுப்பு. என் எதிர்காலத்தை, என்னுடைய உறவுகளை, என்னுடைய வட்டங்களை நான் தான் உருவாக்குறேன். நான் எப்படி நடந்துக்கிறேன், எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் தீர்மானிக்குது. இந்த பொறுப்புணர்ச்சி இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜோதிடம் படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் நீங்கள் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும், உங்கள் உறவுகளை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு இந்த 30-35 நாளுக்குள்ளார உங்களுக்கு புரிய வைக்கிறோம், உணர வைக்கிறோம். புரிஞ்சால் பத்தாதுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போதும் புரிய வைக்கிறதுக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். அந்த வீடியோவில் அழகாக புரிய வச்சுருந்தாங்க. ஆனால் நான் எவ்வளோ உணர்ந்தேன், நான் எவ்வளோ நடைமுறைக்கு கொண்டு வந்தேன், அதனுடைய பின்விளைவுகள் என்னென்னு நான் எவ்வளோ உணர்ந்தேன். அப்போ தான் நான் இன்றைக்கி நான் பொறுப்பாக நடந்துக்க முடியும். இப்போ வந்த பிறகு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வர்றதுக்கு முன்னாடி செயல்படணும். தயவு செய்து இன்றைக்கி என்ன செய்கிறீங்கன்றதான் நாளைக்கு முடிவு பண்ணுது. நேற்று என்ன சாப்பிட்டேன்றது இன்றைக்கி எனக்கு ஆரோக்கியத்துக்கு காரணம்.
இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன்றதை வச்சு தான் நாளைக்கு எனக்கு ஆரோக்கிய குறைவுக்கு காரணம். அப்போது ஆரோக்கியமாக இருக்கிறதும் ஆரோக்கிய குறைவுன்றதையும் நான் தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு உரிமை இருக்குது, நான் தான் பொறுப்பு. இந்த பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகள் தான் என்னுடைய சாய்ஸஸையும் தேர்ந்தெடுக்குது. இன்றைக்கி வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுதான் இன்றைக்கி பிரச்சனையாகவும் இருக்குது. எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியல. அப்போ ஜோதிடம் எங்கே தேவைப்படுதுன்னா, இந்த நிறைய சாய்ஸஸ்குள்ளார எது நல்லது, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு உணர்ந்து தேர்வுகளை சரியாக பண்ணுறதுக்கு ஜோதிட கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க 30லேருந்து 35 நாட்களுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது, எது தேர்ந்தெடுக்கணுன்ற தெளிவை பெறுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.